வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமர் ஆகுவதற்கு தகுதியில்லாதவர் ஹடி அவாங். நாட்டின் பிரதமராகுவதற்கு பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ள வேளையில், பிரதமர் ஆகுவதற்கு தகுதியே இல்லாதவர் ஹடி அவாங் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் பதிலடி கொடுத்துள்ளார். ஓர் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு பிரதமர் ஆகுவதற்கு கூட ஹடி அவாங்கிற்கு தகுதி இல்லை என்ற பட்சத்தில் நாட்டிற்கு பிரதமராக வருவதற்கு அந்த மதவாத கட்சி தலைவர் முன்மொழியப்பட்டிருப்பது வியப்பளிக்கிறது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் முகமது புவாட் ஜர்காஷி தெரிவித்துள்ளார். தோற்றம், பேச்சு, ஆளுமை என பன்முக ஆற்றலை கொண்ட ஹடி அவாங் நாட்டின் பிரதமராகுவதற்கு மக்கள் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் உலாமா உச்சமன்ற உறுப்பினர் உஸ்தாஸ் முக்தார் சனி நேற்று கோரிக்கை விடுத்திருப்பது தொடர்பில் புவாட் ஜர்காஷி எதிர்வினையாற்றினார். நாட்டில் ஓர் இஸ்லாமிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அதற்கு கூட பிரதமராகுவதற்கு ஹடி அவாங்கிற்கு தகுதி கிடையாது. ஒரு நிலையான கொள்கையின்றி அடிக்கடி மாற்றம் செய்யக்கூடிய ஃபத்வாவை வெளியிடும் ஹடி அவாங்கினால் எவ்வாறு ஒரு நிலையான அரசை உருவாக்க முடியும் என்று புவாட் ஜர்காஷி கேள்வி எழுப்பினார். பாஸ் தலைவரின் உறுதியற்ற செயல்பாட்டினால் முஃபக்காத் நேஷனல் தோல்வி அடைந்தது என்பதை மக்கள் மறக்கவில்லை. இந்நிலையில் பிரதமராக வர முடியும் என்று ஹடி அவாங் மனப்பால் குடிக்க வேண்டாம் என்று அந்த அம்னோ தலைவர் கேட்டுக்கொண்டார். நாடு மற்றும் கட்சி அரசியலில் லிம் கிட் சியாங் குடும்பத்தினரின் சகாப்தம் இனி தேவைப்படாவிட்டால் பதவி விலகுவேன் என்று துணை நிதி அமைச்சரும் டிஏபி மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் புதல்வியுமான லிம் ஹோயிங் சூளுரைத்துள்ளார். தாம் துணை நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற போதிலும் இன்னமும் லிம் கிட் சியாங்கின் புதல்வி லிம் குவான் எங்கின் சகோதரி என்ற அடைமொழியுடன் தாம் அங்கீகரிக்கப்பட்டு வருவதை லிம் ஹோயிங் ஒப்புக்கொண்டார். தமது தந்தை லிம் கிட் சியாங் மற்றும் சகோதரர் லிம் குவான் எங்கின் நிழலில் தாம் இருப்பது போல் உணரப்பட்டாலும் லிம் கிட் சியாங் குடும்பத்தினரின் சகாப்தம் இனி தேவையில்லை என்று கருதும் நிலை ஏற்படுமானால் பதவி துறப்பதற்கு தாம் திடமாக இருப்பதாக லிம் ஹோயிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ அதிகாரிகள் மத்தியில் அமல்படுத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள வெவ்வேறு வேலை நேர முறையானது மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடற்சோர்வை குறைக்க வல்லதாகும் என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த வேலை முறையின் மூலம் பொதுமக்களுக்கு நிறைவான மற்றும் தரமான மருத்துவ சேவையை வழங்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவிர மருத்துவ அதிகாரி ஒருவர் அதிக நேரம் வேலை செய்வதை இம்முறை குறைக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கந்திங் ஹைலண்ட்ஸ், ஜலான் ஆம்பர்காட் மற்றும் இயான் டி அலிமனில் இன்று பிற்பகல் 2:45 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. எனினும் உயிர் பொருட்சேதம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக பிற்பகல் 2:27 மணி அளவில் கந்திங் ஹைலண்ட்ஸ் போலீஸ் நிலையம் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக பந்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹான் முகமது கஹார் தெரிவித்தார். சாலையின் இரு மருங்குகளிலும் குவிந்துள்ள மண்ணை அகற்றும் பணி துரித வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொக்கைன் போதைப்பொருளை பதப்படுத்தும் தொழிலுக்கு 5000 ரிங்கிட் சம்பளத்தில் அந்நிய தொழிலாளர் ஒருவர் பணிக்கு அமர்த்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குனர் டத்துஸ்ரீ காவ் காக் சீன் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை குவாலலும்பூர் ஜலான் கலாங்லாமா தொழிற்பேட்டை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் அந்நிய நாட்டவர் போதைப்பொருளை நெருப்பில் காய்த்து கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவ் காக் சீன் குறிப்பிட்டார். ஹாங்காங் பிரஜையான 27 வயதுடைய அந்த ஆடவர் பிரிட்டன் கடப்பிதழை கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். இச்சோதனையின் போது கொகைன் என நம்பப்படும் 2.19 கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். திரங்கானு கமாமான் படாங் அஸ்தகா சுக்காய் உழவர் சந்தையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் கும்பல் ஒன்றினால் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஆடவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி இன்று வெள்ளிக்கிழமை சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக அளிக்கப்பட்ட போலீஸ் புகார் அடிப்படையில் சந்தேக பெருவழிகளை போலீசார் தேடி வருவதாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் வான் முகமது ஜஃபார் தெரிவித்தார். சுபாங் ஜெயா புத்ராஹைட் பகுதியில் கேபிள்கள் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த 3 ஆடவர்களையும் சம்பந்தப்பட்ட பகுதியில் ரோந்து போலீசார்
கையும் களவுமாக பிடித்ததாக சுபாஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 அஸ்லான் 1 மாமட் தெரிவித்தார். சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 கார்களை போலீசார் பரிசோதனை செய்தபோது கேபிள்கள் வெட்டப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பொது சுகாதார சேவையில் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்களை தொடர்ச்சியாக 18 மணி நேர வேலை நேரமாக கட்டுப்படுத்தும் சுகாதார பணியாளர்களுக்கான திட்டமிடப்பட்ட புதிய ஷிஃப்ட் முறையை குறை கூறி ரத்து செய்யும்படி கோருவதற்கு முன்னர் அதன் அமலாக்கத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 7 மருத்துவமனைகளில் அமல்படுத்தப்பட உள்ள வக்து பக்கர்ஜ பர்லைனான் அல்லது WBB என்று சுருங்க அழைக்கப்படும் வெவ்வேறு வேலை நேர முறையானது சுகாதார பணியாளர்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் என்று பினாங்கு சுகைபக்காப் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநரான டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறினார். மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் பெறும் மொத்த ஆன்கால் அலவன்ஸ்கள் குறைவாக இருப்பதாக கூறப்படும் விவகாரம் இந்த புதிய முறையின் கீழ் களையப்பட்டு இருப்பதையும் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். WBBயின் கீழ் பணி நேர வரம்பானது தற்போதைய ஆன்கால் கடமைகளில் இருந்து வரும் 24 முதல் 33 மணி நேரங்களை விட குறைவாகும். இவ்விவகாரத்தில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே சுகாதார அமைச்சை தாக்குவதற்கு முன்பு WBBயின் முன்மொழிவு விவரங்களை கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும் என்றார் டாக்டர் லிங்கேஸ்வரன். அக்மாலின் எதிர்வினையானது பொதுவான வாதம் போல் உள்ளது என்று FMTக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். 24 மணி நேர ஆன்கால் அலவுன்ஸ் தொகை 220 ரிங்கிட் என்பதை இதனை எதிர்ப்பவர்கள் உணர தவறிவிட்டனர். அதே நேரத்தில் WBBயின் கீழ் மருத்துவர்கள் 15 மணி நேரத்திற்கு 275 ரிங்கிட் பெறுவார்கள். இது ஒவ்வொரு ஆக்டிவ் கால் அழைப்புக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பாகும். கூடுதல் அலவுன்ஸ் தொகை, விடுமுறை மற்றும் இதர அனுகூலங்களை WBB வேலைமுறை வழங்குகிறது. இதற்கு மேலாக குறைந்த நேர வேலை நேரம் மருத்துவர்களுக்கு பெரிதும் பயன் அளிக்கிறது. குறிப்பாக தங்கள் குடும்பங்களுடன் மதிப்புமிக்க அதிக நேரத்தை செலவிட முடியும் என்றும் இது மருத்துவ அதிகாரிகள் மத்தியில் மன அழுத்தத்தை குறைக்கும் என்றும் லிங்கேஸ்வரன் கூறினார். 5 நாட்களுக்கு முன்பு குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை பேரங்காடியின் கழிப்பறை தொட்டியில் வீசி பிரசவத்தை மறைக்க முயற்சி செய்ததாக ஜப்பானிய பெண் ஒருவர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 36 வயது நோடா ஜுன்கோ என்ற அந்த பெண் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் கோலாலம்பூர் சராஸில் உள்ள பிரபல பேரங்காடியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 318 பிரிவின் கீழ் அந்த ஜப்பானிய பெண் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். 12 வயது சிறுவனை மானபங்கம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட முதியவர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 7000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 63 வயது எங்பூ செங் என்ற அந்த நபர் அபராத தொகையை செலுத்த தவறினால் 7 மாத சிறை தண்டனை விதிக்க நீதிபதி முகமது கஃபிம் சே அலி உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் உள்ள ஓர் உணவகத்தில் அந்த சிறுவனை முதியவர் மானபங்கம் புரித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பரபரப்பான சாலை பகுதியில் வாகனத்தை அபாயகரமாக செலுத்தியதுடன் போக்குவரத்து போலீசாரை மோத முற்பட்டதாக நம்பப்படும் மாது ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் ஜலான் இம்பி ஜலான் சுல்தான் சாலை சந்திப்பில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அவ்விடத்தில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராவின் பதிவை அடிப்படையாக கொண்டு 38 வயதுடைய அந்த மாது கைது செய்யப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுல்ஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்தார். அந்த மாது 2 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். கார் ஒன்று சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள கால்வாயில் விழுந்ததில் ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி மாண்டார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஜோஹோர் மூவார் பரை ஜவ பரை லிம்போகில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் புரோட்டோன் ஈஸ்வரா காரை செலுத்திய 32 வயது நபர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். அந்த ஆடவரை காப்பாற்றும் முயற்சியில் பொதுமக்கள் ஈடுபட்ட போதிலும் பலன் அளிக்கவில்லை என்றார் அவர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.